ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஆர் 2014 கிட்டத்தட்ட நான் எங்கே ட்ராவல் பண்ணாலும் சரி, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஆனாலும் சரி, இல்லை எனக்கு மெமரபிளான மூமெண்ட்ஸ்லாம் நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அப்போ யூடியூப்பில் விலாகிங்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக தெரியாது. இப்போ ரீசெண்டாக தான் 2 இயர்ஸாக நான் வந்துட்டு சேனல் ஆரம்பித்து அதை ஆக்டிவாக 1 இயர் தான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். மேபி அப்போலேருந்து நான் வீடியோஸ் போட்டிருந்தா நம்ம சேனல் கொஞ்சம் க்ரோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இப்போ லேட் கிடையாது. ட்ராவல் வீடியோஸை அப்படியே ஒரு கதை மாதிரி அங்கே என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நடந்ததுன்னு நான் வந்துட்டு என்னோடய வீடியோஸில் சொல்கிறேன். அது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது சஜஷன் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்மோக்கி மவுண்டனில் ஸ்டே பண்ணுறதுக்கு கேபின் ஹவுசஸ் புக் பண்ணியிருந்தோம். 4 o'clock அங்கே ரீச் ஆகிற மாதிரி பிளான் பண்ணோம். ஆனால் கொஞ்சம் லேட்டானனால 6:30 எவ்வளோ இருட்டாயிடுச்சு பாருங்கள். இங்கே வின்டர்லலாம் சீக்கிரமாகவே இருட்டிருங்க. அந்த நிற்கிறாங்க போல இருக்கு, ஒரு கார் நிற்கிது, வண்டி. வீட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு 2 மைல் தான் இருந்தது. ஆனால் அதோட ரோடு எவ்வளோ மோசமாக இருந்ததுன்னு போக போக தான் எங்களுக்கு தெரிஞ்சது. கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் ரோட் டெரெயினில் தான் நாங்கள் ஓட்டிகிட்டு இருந்தோம் இருட்டில். இது ஒரு வாட்டி ஏற்றி இறக்குறது நைட்டு கொஞ்சம் கடுப்பு, பகலில் உனக்கு தெரியாது. கையிலலாம் ஸ்டீப்பாக இருக்குடி, ரொம்ப நல்லா ஸ்டீப்பாக. இதெல்லாம் வந்து இப்போ எய்த்தமே ஆரம்பிச்சேன் என்ன பண்ணுறது தெரியல. இது 1 way தான் போட்டுருந்தது. அப்போ இறங்குறது வேற வழி இருக்கும்னு நினைக்கிறேன். இது டர்னிங் இந்த வாரத்தில் போய்க்கிறேன். நல்லா ஓடிச்சுக்கோ. சொல்லி 1 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ளேயும் ஆப்போசிட்லேருந்து ஒரு கார் வந்துருச்சு. எப்படி வருது தெரியலையே. அவங்க வந்துட்டு நீந்து போக முடியாது. இது 1 way தானே, என்ன பண்ணுறது? அவங்க தான் பின்னாடி போகணும். எப்போ 4 நிமிஷம் தெரியல, நம்ம போக முடியாது. அந்த சைடு இடம் இருக்கா உங்களுக்கு? எங்கே போனோன்னு தெரியல. It's okay, Daddy can do it. கட் பண்ணிட்டா. ஏதாவது வீடு வந்தால் இது நம்மளோட கேபின் ஹவுஸாக இருக்காதான்னு பார்த்தா, ஆனால் அது எங்களோட கேபின் ஹவுஸ் இல்லை. ரொம்ப தூரம் உள்ளே போயிட்டு இருந்தோம். இருத்தாங்கம்மா, இருங்க பாரு, என்ன ஃபர்ஸ்ட் உள்ள வீட்டுக்கு போயிட்டோம். 3 பேரும் சேர்ந்து மாட்டிக்கிறதுக்கு எதுவும் சொல்லலைல, நாங்க மட்டும் தப்பிச்சிருவோன்னு. நல்லா ஒடிச்சு திருப்பி ரைட் எடுத்து வர சொன்னாங்க. ரைட் தான், ஒரு ரூட் தான் போகுது. எப்பொழுது நம்மளுக்கு கடை ரைட் சைடு எப்படி இருக்கு? நல்ல ஸ்டீப்பா இருக்கு. இல்ல எனக்கு பள்ளமா இருக்கு. எனக்கு ஓடிச்சு மாப்பிள்ள. இல்ல அந்த இந்த சைடு பாரு, நல்லா இப்படி டர்ன் பண்ணுங்க. நல்லா டர்ன், ரைட்ல டர்ன் பண்ணுங்க. நல்லா ரைட். நல்லா டர்ன் பண்ணிட்டேன். ஓகே, இந்த சைடு வந்து அண்ணா ஸ்ட்ரைட்டா போனாங்களா? இருங்க, ஸ்ட்ரைட்டா போனீங்களா அண்ணா? ஸ்ட்ரைட்டா தான், கீழ ஃபுல்லா இருக்குனியா? பள்ளம்னா இருக்கு. ஓ, இருக்காங்க. சரி, நீங்க தள்ளி நின்னுக்கோங்க. எங்க கார் தள்ளி நில்லுங்க. தெரியுது. பார்க்கிங் இருக்கா? பார்க்கிங் இருக்காடா? இருக்கு. இல்ல வாங்க இருங்க. எங்க இருக்கு பார்க்கிங்? அதான் இது நிக்கிறாங்களா, அப்படியே நிறுத்துங்க. ஓ மனமே, இரு மனமே. இந்த வீட்டை ரீச் பண்ணுறதுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருந்ததுன்னா, கூகுள் மேப்பில் இந்த வீட்டோட அட்ரஸை தப்பாக பின் பண்ணியிருந்தாங்க.
இது மாதிரி ரொம்ப ஆஃப் ரோட் நேரோ ரோட்லலாம் ரூட்டை மிஸ் பண்ணிட்டா சுற்றி வர்றது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா சைடில் பயங்கர ஸ்டீப்பாக இருந்தது. வீட்டுக்குள்ளே வந்தோன்னே தான் எல்லாருக்குமே ஒரு நிம்மதியே இருந்தது. கேபின் ஹவுஸ் யூஸ்வலாகவே நைட்டு ரீச் ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். இதனால தான் கேபின் ஹவுஸ் வந்து மார்னிங்கே போயிட்டு கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கப்புறம் ஈவினிங் ஆனோன்னா நம்மளுக்கு அந்த வீடு பழக்கமாயிரும். இந்த வீடு ஒரு டீசன்ட் சைஸ் வீடு தான். இதை புக் பண்ணும் போதும் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. எங்களுக்கு வந்த த்ரில்லான எக்ஸ்பீரியன்ஸாக என்னன்னு தெரியல. உள்ளே வந்தும் அந்த பதட்டம் இருந்துகிட்டே இருந்தது. சரி அப்படியே வீட்டை நம்ம டூர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த கேபின் ஹவுஸில் வந்துட்டு எங்கள் பாபாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப நாள் கழித்து வந்து கெட் டுகெதர் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட என் ஹஸ்பண்ட் வந்து பல ஃப்ரெண்ட்ஸை பல வருஷங்கள் கழித்து இப்போ தான் மீட் பண்ணுறாரு. இந்த கேபின் ஹவுஸில் கிட்டத்தட்ட 4 பெட்ரூம் இருந்தது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் இருக்குது. அதேமாரி மேலே 2 பெட்ரூம் இருந்தது. எங்கடா அந்த 4வது பெட்ரூம்னு நான் தேடிட்டு இருந்தேன். ஒரு பெட்ரூமாக போய் டூர் பண்ணலான்னு போனால் இந்த வீட்டிலே இருந்த ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் இது மட்டும்தான். இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சேர்த்து ஒரு அட்டாச்டு பெட்ரூமும் இருந்தது. அதை பெட்ரூம்னு சொல்ல முடியாது, ஒரு குட்டி கோசியான ஸ்பேஸ். அதில் வந்துட்டு ஒரு சோஃபா போட்டு டேபிள் போட்டிருந்தாங்க. இந்த சோஃபா வந்து ஒரு சோஃபா கம் பெட்னால ஒரு ஃபேமிலி இங்கேயே கம்ஃபர்டபுளாகவும் தூங்கிக்கலாம். அதனால் வந்துட்டு ஒரு 16-18 பேர் வந்தாலும் இந்த வீட்டில் கம்ஃபர்டபுளாக தங்குற மாதிரி தான் இருந்தது. வுட் ஹவுஸ் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, ஒரு இந்த காட்டுக்குள்ளெல்லாம் இருக்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும் இந்த வீட்டில் வந்து தங்கினா. ஆனால் வீடு வந்துட்டு நல்லா நீட்டாக தாங்க இருந்தது. எங்களுக்கு வந்தோடனே வீடை பற்றி மோசமான ரிவ்யூ அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஸோ வீடு கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. அவங்கவுங்க வந்து ஒரு பெட்ரூமில் வந்து ஃபஸ்ட்டு திங்ஸ் வச்சு இந்த பெட்ரூம் எனக்கு, இந்த பெட்ரூம் உங்களுக்குன்னு சொல்லிட்டு பெட்ரூமை பிடிச்சிக்கிட்டோம். அதுக்கப்புறம் தான் நிறைய ட்விஸ்ட்டு நடந்தது இந்த வீட்டில். மேலே வந்து 2 பெட்ரூம் இருந்ததில் இந்த பெட்ரூம் தான் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். இன்னொரு பெட்ரூம் எங்கள் ஃப்ரெண்டு சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூமில் பயங்கரமாக லேடி பக் வந்துருச்சு. லேடி பக் 1-2 வந்தால் பரவாயில்ல, கிட்டத்தட்ட மரத்தில் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு அப்படியே அந்த உட்டு வழியாக வந்துக்கிட்டே இருக்குது. சரி நம்ம வந்து மேலே படுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீழே வரலான்னு பார்த்தா நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராப்ளம் என்னென்னா மேலே இருக்கிற 2 பெட்ரூம்லேயும் கதவுமே இல்லை. ஓகே ரைட்டு, அப்போ நம்ம வந்துட்டு அந்த செகண்ட் ஃப்ளோரை யூஸே பண்ண முடியாதுன்னு நாங்கள் எல்லாம் கீழே இறங்கி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கலான்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டோம். அதே மாதிரி கம்ப்ளைண்ட்டும் ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணால் தான் ஒன்று க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க, இல்லைனா வேறு கேபின் வந்து எங்களுக்கு கொடுப்பாங்க. சரி பேஸ்மெண்ட்டில் குட்டீஸ் என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்த்தோம். பேஸ்மெண்ட் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. நிஜமாலே சொல்கிறேன், அவ்வளோ கேம்ஸ் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச வந்து டேபிள் ஃபுட்பால் இருந்தது. பார்த்த உடனே அதில் ஒரு கேம் விளையாடாமல் விடவே மாட்டேன். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். நான் அதான் சொன்னேன், நம்ம ஒரு நல்ல ஒரு பெரிய வீடு இருக்கும் போதும் இந்த கேம் நம்ம கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு. இது விளையாண்டா டைம் போகிறது எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நிறைய கேம்ஸ் இருந்தது, டிவி ஏரியா இருந்தது, ஃபயர் பிளேஸ் இருந்தது. பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது பேஸ்மெண்ட்டு. அப்புறமா தான் அந்த 4th பெட்ரூமை வந்து நான் கண்டுபிடிச்சேன். 4th பெட்ரூமை எவ்வளோ அழகாக பிளான் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் சந்து புந்தாக இருந்தாலுமே இவங்க வந்து வீட்டை வந்து கொஞ்சம் அழகாக வச்சுருக்கனால தான் பார்க்க நல்லா இருக்குது. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க. இந்த வீட்டோட ப்ராப்பர்ட்டி வேல்யூ எவ்வளோன்னு போய் பார்த்தா கிட்டத்தட்ட 1 மில்லியனுக்கு மேலே வருது. சரி ரைட்டு, நம்ம அட்லீஸ்ட் வீடு வாங்க முடியாது, இது மாதிரி போய் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இங்கே வந்து ஒரு கோசியாக படுத்துட்டு டிவி பார்க்குற ஸ்பேஸ். அதுக்கப்புறம் தான் இந்த பெட்ரூமோட ஹைலைட்டே நம்ம பார்க்க போகிறோம். ஃபால் சீலிங்கை அவ்வளோ அழகாக ஸ்டார்ஸ் மாதிரி பண்ணியிருந்தாங்க. இதோட ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் என்னென்னா குட்டீஸ்க்கு பிடிச்ச பங்க் பெட்டை பார்த்தா இந்த குட்டீஸுங்களுக்குலாம் என்ன ஒரு சந்தோஷம் தெரியாது. கிட்டத்தட்ட நைட்டு ஃபுல்லாகவே இங்கேயே தான் இருந்தாங்க. மேலே ஏறுறதும் கீழே இறங்குறதும் இதே தான் இருந்தாங்க. எனக்கும் சின்ன வயசில் இந்த பங்க் பெட் பிடிக்கும். அப்போ எனக்கு பங்க் பெட்னு சொல்ல தெரியாது, மேலே படுக்கிற கீழே படுக்கிற பெட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். இப்போல்லாம் இந்த பெட்டை பார்த்தா ஆசையாக தான் இருக்குது, மேலே ஏறி படுக்கணுன்ட்டு. நம்ம மேலே ஏறி படுக்க போய் கட்டில் உடஞ்சி விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால் அந்த ரிஸ்க்கெல்லாம் எடுக்கிறதில்ல. ஆனால் குட்டீஸ் இந்த ரூம்குள்ளேயே தான் ஃபுல்லாக இருந்தாங்க. சொன்னாங்க நாங்கள் எல்லாருமே இந்த பங்க் பெட்டில் தான் படுத்துக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் தான் நினச்சேன், இந்த வீட்டில் எனக்கு வந்து ஃபேமிலியோடு படுத்தாலே பயமாக இருக்கும், நீங்கள் எவ்வளோ தைரியமாக இந்த பங்க் பெட்டில் தனியாக அதுவும் பேஸ்மெண்ட்டில் படுக்கிறேன்னு சொல்கிறீங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இளம் கன்று பயம் அறியாதுன்னு சொல்கிறாங்களா, அது மாதிரி குட்டீஸுக்கெலாம் வந்து எல்லாம் இதை பார்த்தோன்னே பயங்கர எக்ஸைட்மெண்ட். ஆனால் நடந்ததோ வேறு. நைட்டு தூங்கும் போது செம்ம காமெடி நடந்தது. நெக்ஸ்ட்டு வந்து பால்கனி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் தைரியமாக வெளில போய் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் ஏன் தைரியமாக வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள்.
நைட்டு நான் வெளியில் போயிட்டு நான் பாட்டு அந்த வீடியோ எடுக்கும்போது ஒரு தைரியம் எங்கேருந்து வருதுன்னு தெரில. அது பாட்டு நம்ம பாட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருவோம். வெளில வந்தால் ஒரு அழகாக வந்து ஒரு டைனிங் டேபிள் வித் ஃபயர் பிட்டோட டைனிங் டேபிள் இப்போ தான் பார்க்குறேன். ஒரு ஊஞ்சல், பார்பிக்யூ பண்ணுற ஒரு இது ஹாட் டப்பு, அப்புறம் ஒன்று ஒரு ஃபயர் பிட்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருந்தது. நான் வந்து அடுத்த நாள் ஈவினிங் என்னென்னலாம் பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறமா நைட்டு டின்னர் டைம் ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 8 ஆகிடுச்சு. ரெடிமேட் சப்பாத்தி எடுத்துகிட்டு வந்திருந்தோம். என் ஃப்ரெண்டு ஐஷு வந்துட்டு வீட்டிலேயே வந்து சூப்பரான பெப்பர் சிக்கன் கிரேவி பண்ணிட்டு வந்துட்டாங்க. அதனால் கிரேவி பண்ணுற வேலை கிடையாது. நான் வந்து அந்த ரெடிமேட் சப்பாத்தி சும்மா வந்துட்டு நம்ம தவாவில் போட்டு எடுத்த சப்பாத்தி ரெடி. நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு சப்பாத்தி எல்லாமே பண்ணி வச்சிட்டோம்னா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சப்பாத்தி போட்டாச்சு. இங்கே வந்து நிறைய பேன்ஸ் இருந்தது. நாங்களும் ஒரு பெரிய கிரிடில் கொண்டு வந்திருந்தனால ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே நிறைய எல்லா சப்பாத்தியும் போட்டு முடிச்சாச்சு. சிக்கன் பெப்பர் கிரேவி சூப்பராக இருந்தது சப்பாத்திக்கு. ட்ராவல் பண்ணிட்டு வந்த டயர்டுக்கும் அதுவும் நாங்கள் வந்த ரோடோட திகிலான எக்ஸ்பீரியன்ஸுக்கும் நல்ல பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ட்ரிப்பில் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணது எங்கள் பாவா அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான். பிகாஸ் இவங்க எல்லாருமே காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு. பல பேரை பல வருஷங்கள் கழித்து மீட் பண்ணனால அவங்களோட கதையெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. இதை பார்க்கும் போது என் ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப மிஸ் பண்ணேன். அதுவும் என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப மிஸ் பண்ணேன். லேடி பக் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்துச்சுல, அது நாங்கள்லாம் வந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்தோன்னே அதுவும் எங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணி வந்துருச்சு. மெயின் பெட்ரூம்லேயும் 2-3 லேடி பக்கை நாங்கள் நசுக்கி போட்டோம். அப்புறம் எல்லோரும் கொஞ்சம் நேரம் பேஸ்மெண்ட்டில் போய் உட்காந்துருந்தோம். நைட்டு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. சரி குட்டீஸுக்கெலாம் தூக்கம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பிளான் பண்ணோன்னா, எல்லோரும் இருக்கிற இடத்துல அப்படியே படுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் ஒட்டுக்காக தான் வந்து படுத்துக்கிட்டோம். ஹாலில், அப்புறம் பெட்ரூமில், அப்புறம் உள்ள ஒரு கவுச்சில் அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கிட்டாச்சு. ஆனால் அந்த மூமெண்ட் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. பிகாஸ் ஒருத்தவங்க தனித்தனியாக ரூமில் போய் தூங்கினா கூட கொஞ்சம் பயமாக தான் இருந்திருக்கும். அதுவும் அந்த ஃபஸ்ட்டு டே வந்துட்டு எல்லாருமே இப்படி ஒட்டுக்கா படுத்தது வந்துட்டு எப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணோம். அப்புறம் எல்லா பசங்களும் நல்ல டயர்டு. ஆனால் எனக்கு என்ன ஒரு காமெடியாக இருந்ததுன்னா, தூங்கும் போதும் இவ்வளோ பெரிய கேபின் ஹவுஸ் புக் பண்ணிவிட்டு கடைசியில் சோஃபாவில் இருக்க பெட்டில் போய் படுத்து தூங்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீட்டில் கிட்டத்தட்ட 4 பெட்ரூம் இருக்குது. ஆனால் படுத்தது எல்லாமே ஹால்லேயும் பேஸ்மெண்ட்லேயும் தான். அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு பார்த்தா ரொம்ப அழகாக இருந்தது இந்த விண்டோ வழியாக பார்க்குறதுக்கு. இதுக்காக தான் இந்த கேபின் ஹவுஸே புக் பண்ணோம். இந்த வாட்டி ஃபால் கலர் வந்து சீக்கிரமாக கொஞ்சம் கொட்டிடுச்சு, இல்லைன்னா இன்னுமே அழகாக இருந்திருக்கும். இதுக்கு அடுத்தது ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்ததுங்க. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷன் பட்டனில் இருக்கிற ஆல் என்ற ஆப்ஷனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோவும் உங்களுக்கு வரும்.